VA பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு அக்டோபர் மாதத்தினுடைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள் இப்போது பார்ப்போம். மகர ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு நம்ம எவ்வளோ உழைச்சிருக்கோன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாடமாக இருக்குங்க. ஏன்னா 7ல் குரு உச்சம் பெற போகிறார். இந்த காலகட்டங்களில் அவர் 3ஆம் ஆதி 7ல் வந்தால், சாமி எனக்கு 3ஆம் ஆதி என்ன சாமி பண்ணும், 12ஆம் ஆதி என்ன சாமி பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே நல்லது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதே மாதிரி தாங்க குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7ல் வரும்போது நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப், இதெல்லாம் ஒரு கூட்டாளி மற்றும் உங்களுக்கு கல்யாண யோகம், இதெல்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் முன்னாடியே இதுக்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்மாக கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் ஆதியும் 10ஆம் ஆதியும் 8லேயே இருக்கிறதுனால யாரெல்லாம் ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல மூமெண்ட்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. யாரெல்லாம் திருவோண நட்சத்திரத்தெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 35 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா ராகுனுடைய தசை நடந்துகிட்ருக்கும். அந்த காலகட்டங்களில் அவங்களாம் நிறைய பிரச்சனைகளில் இருந்தாங்கன்னா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த கடனில் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு குருவினுடைய பார்வை வரும்போது, குரு தசை வரும்போது, குருவினுடைய 7 குரு வரும்போது அவங்களுடைய ஜாதகத்துக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். மேலும் 6ஆம் ஆதியும் 9ஆம் ஆதியும் புதன் உச்சம் உட்காண்டிருக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருந்தாலும், உங்களுடைய தந்தையால் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருந்தாலும் பிரச்சனையோடு சேர்ந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா கொடுத்துட்டு அடிப்பாருங்க உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 6ஆம் ஆதி 9ஆம் ஆதியாக இருக்கிறதுனால அஷ்டமாதிபதியோடு சேர்ந்து உட்காண்டிருக்கார், சூரியனோடு சேர்ந்து உட்காண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துட்டு செலவுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டி அதிலே கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தையினுடைய வர்க்கத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுங்க. இதற்கு உறுதுணையாக இருக்கிறது யாருன்னா ராகு. ஏன்னா ராகு 2லேயே உட்காண்டிருக்கிறதுனால குழப்பங்களை ஏற்படுறதுக்கூடிய ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான், என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 10ல் புதன், அதாவது 9ல் புதன் உச்சம், செவ்வாய் 10ல் இருக்கார். முக்கியமான விஷயம் அதுதாங்க. 4ஆம் ஆதியும் 11ஆம் ஆதியும் உங்களுக்கு 10ல் உட்காண்டிருக்கார். அதாவது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோகக்காரகர்னு சொல்லணுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அவர்லாம் அதாவது எப்படின்னா, நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கோமோ அதுக்காக பெனிஃபிட் அவர் கொடுப்பார். நிலப்பழங்கள்லாம் யாரெல்லாம் இந்த ஏஜென்சிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ, இந்த ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கீங்களோ, யாரெல்லாம் இந்த புரோக்கரேஜ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு சொல்லி பிரயத்தனம் பண்ணிகிட்ருக்கீங்களோ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி உட்காந்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் இந்த செவ்வாயானவர் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கான, ஒரு கவர்மெண்ட் வாய்ப்பை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கொடுப்பார். யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்கீங்களோ, கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு புதிய கான்ட்ராக்ட் திடீர்னு எதிர்பார்க்காத அளவுக்கு கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் விளையாட்டுத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் எப்படி பயன்படுத்திக்க போகிறீங்கன்றது தான் நம்மளுடைய ஒரு கொஸ்டின் மார்க். ஆக்சுவலாக நல்ல இந்த வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்திக்கிறதுக்கு நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது நோனே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எந்த பிஸ்னஸ் வந்தாலும் எஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு பெனிஃபிட் காலமாக ஆகும். அவங்களுக்கான சுப செலவுகள் இந்த காலகட்டங்களில் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகள் செய்வதற்கான இந்த மாதமாக அமையும்.
நிறைய குழந்தைகளுக்கு செலவு பண்ணக்கூடிய மாதமாக அமையும் இந்த மாதம் பொறுத்த வரைக்குங்க. நிறைய வீட்டுக்கு செலவு பண்ணுற மாதமாக அமையும். மேலும் நிறைய தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதமாக இருக்கும். மேலும் ஒரு எப்படி சொல்கிறது, லேவிஷாக செலவு பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஆன்மீகத்தில் செலவு பண்ணுறதுக்கு, ஆன்மீக ட்ரிப்பு, திடீர்னு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வருவீங்க. அதை மாதிரியான ஒரு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்கும். சிலருக்கு லீகல் ப்ராப்ளத்துக்கும் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்றது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுடைய எக்ஸ்போஷர் வச்சு நீங்கள் பார்க்கணுங்க. மேலும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்ஸில் சிலருக்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான கண்டிப்பாக ஏற்படும். இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்றது நீங்கள் பார்க்கணும். ஆனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா செவ்வாய் கொடுக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும். மற்ற பிளானட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கே தவிர, செவ்வாயும் குருவும் 7ல் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். யாருக்கெல்லாம் கல்யாண யோகம் பார்த்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் நிதி நிலைமைகளினுடைய ஃப்ளோ பார்த்திங்கன்னா நிறையா வரும். நிறைய செலவும் பண்ணுவீங்க. நிறைய தொண்டுகள் செய்கிறதுக்கான இந்த குளங்கள் வெட்டுறது, கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய ஆன்மீகத்தினுடைய ஒரு ஈடுபாடுனால நிறைய செலவு பண்ணுறதுக்கான, ஆன்மீகத்தில் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அமையும். யாரெல்லாம் மீடியா தொழில் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் சின்ன திரையில் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக ஒரு ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக ஒரு அமையும். நல்ல ஒரு வாய்ப்புகளும் கிட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுடைய இளைய சகோதரத்தினால இளைய சகோதரினாலே சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுமூகமான முடிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டாகவே, எந்த பிரச்சனைகள் இல்லாமல் ஓரளவுக்கு நீங்கள் தப்பிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தில். சிலருக்கு பேச்சினால் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து பேசணுன்றது எங்களுடைய சஜஷனுங்க. மேலும் புதிய வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், அதற்கான தடைகளும் ஏற்படுறதுக்கான ஒரு மாற்றங்களும் ஏற்படுங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும். உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு நீங்கள் உங்களுடைய பெரியவர்களுடைய வழிநடத்தும் பேரில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய மாதமாக அமையும். குழந்தைகளுக்கான ஒரு செலவுகள் இந்த காலகட்டங்களில் நிறைய பண்ணுவீங்க. அவங்களுடைய எஜுகேஷன்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய பசங்களை பொறுத்த வரைக்கும் கற்றுக் கொடுங்க. நிறைய எஜுகேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நிறைய வெரைட்டிஸை கற்றுக் கொடுங்க. ஆக்சுவலாக நிறைய இப்போ நீ பார்த்திங்கன்னா நிறைய ஓப்பன் சோர்ஸில் இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு துறையில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரே துறையை கற்றுக்கிட்டு இதில் தான் சக்ஸஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆக இறைவ துண்டை செய்து நல்ல பலன்களை அடைய பிரார்த்திக்கின்றோம். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டிருந்தாலும், மேலும் கன்சல்டேஷன் ஏதாவது தேவையாக இருந்தாலும் கீழுள்ள நம்பரை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி மற்றும் நேராக சந்திப்போம்.